ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி இந்த பேஜ் பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு 2 வருஷம் நீங்க ஜாயின் பண்ண புதுசுல பேசணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் மேம், பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். மேம் பர்பஸ் என்னன்னு சொல்லிடுறேன் மேம். இப்போ என்னன்னா இன்னைக்கு காலையில டாக்டர் குரூப்ல இருக்கீங்களா நீங்க? இல்ல சார். சரி, ஓகே. ஸோ பேஷண்டோட வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. வந்தாங்க அப்படின்னா ஏன் இருக்காங்கன்னு யாருமே கேட்கறது இல்லை. ஸோ யார் எப்போ வர்றா, எப்போ வெளில போறா, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷண்ட்ஸ் உள்ள வர்றாங்க வெளில போறாங்கிற டேட்டாவே நம்ம கிட்ட இல்லை. ஸோ இதை கலெக்ட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா நம்ம பிளான் பண்றோங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் உள்ள வந்த உடனே நம்மளோட ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்க உங்களோட டீம் வந்துட்டு பேஷண்ட் உள்ள வந்திருக்காங்கன்னு மார்க் பண்ணிடுவீங்க. அவங்க வெளில போகும்போது வெளியில போயிட்டாங்கன்னு மார்க் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். இதுல நீங்க வேற எதுவும் புதுசா என்ட்ரி பண்றதுக்கோ சேவ் பண்றதுக்கோ செக் பண்றதுக்கோ எதுவுமே இருக்காது. ஆனா இதுல ஒரே ஒரு செக் என்னன்னா, நெக்ஸ்ட் இந்த பேஷண்ட்டை என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லாம இவங்களால செக் அவுட் பண்ண முடியாது. ஃபாலோ அப் டேட் ஓகேவா மேம்? ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இவங்க செக் அவுட் பண்ணும்போது செக் அவுட் இவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ தேதி 12 இவங்களை 16ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்கன்னா 16ஆம் தேதினு காமிக்கும். அதை செக் அவுட் பண்ணும்போது அந்த 16ஆம் தேதியை பார்த்துட்டு பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு 16ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ரிமைண்டர் அப்படின்னு மட்டும் பேஷண்ட் கிட்ட சொல்லிடுங்க. இல்லையே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி பேஷண்ட் யாராச்சும் ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அது என்னன்னு செக் பண்ணணும். ஏன்னா இவங்களா சும்மா டேட்டை போட்டு விடக்கூடாது. அதே மாதிரி டேட் போடலன்னு வச்சுக்கலாம், செக் அவுட்டே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து உங்க டீம் வந்துட்டு இஎம்ஆர் ஸ்டாஃப் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நெக்ஸ்ட் விசிட் போடாம இருக்கு, போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சிஐ இன்னும் ரியாசா கன்ஃபார்ம் பண்ணல மேம். சிஐ, டாக்டர் ஆர் இஎம்ஆர் இந்த 3 ஸ்டாஃப்ல யாராச்சும் ஒருத்தவங்க நெக்ஸ்ட் விசிட் போடுவாங்க மேம். ஸோ இப்போதைக்கு இதுதான் அதுல நம்ம பண்ண போறோம். ஒரே நிமிஷம் மேம், லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே மேம், இப்போ இதான் மேம் லாகின் ஸ்கிரீன். இது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்காச்சும் இல்லைன்னா அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். எஸ், ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ண உடனே மேம் அப்பாயின்மெண்ட்ஸ் பேஜ்ல ஒரு நிமிஷம், எஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல பேஷண்ட் செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேம். இப்போ இதுல போயிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு அதுல நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு இருக்கு. சப்போஸ் இது வந்து ஒரு 15-20 நாளா யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா 1ஆம் தேதி அன்னைக்கு 12ஆம் தேதிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது பை டிஃபால்ட் நீங்க காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன சொல்றது, ஒரே நிமிஷம் இருங்களா மேம், வேற ஏதாச்சும் பிரான்ச்சுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்றேன். இப்போ பாருங்களா, பெரம்பூர் பிரான்ச்சுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் இன்னைக்கு ஒரு 32 பேஷண்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம், 32 பேஷண்டோட லிஸ்ட் இங்கே பை டிஃபால்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி சிஎஃப்டி டீம்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பெரம்பூர்ல, கால் சென்டரோட இன்னொரு டிவிஷன். அந்த டிவிஷன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு 12ஆம் தேதி அப்பாயின்மெண்ட்னா 10ஆம் தேதி ஈவினிங் கால் கொடுத்துருப்பாங்க, 11ஆம் தேதி மார்னிங் கால் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா மேம்? ஒரே நிமிஷம், ரியா சார் கூப்பிடுறாங்க. சார், எஸ் சார், ஓகே சார், ஃபைன் சார், லோகோ சரிங்க சார், ஷியோர் சார், ஓகே, எஸ் மேம். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே இந்த லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீ பாப்புலேட்டடாவே இருக்கும். சப்போஸ் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடல ஆனா வந்திருக்காங்க, டாக்டர் பக்கம் வந்திருக்காங்க, மேபி சாஃப்ட்வேர் பீரியட்ல இல்லாம இருந்திருக்கலாம், வேற எதுக்காச்சும் ஒரு பர்பஸ்க்காக உள்ள வர சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளதை இங்க மேல பாத்தீங்கன்னா ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ சப்போஸ் இப்போ இந்த பேஷண்ட் எடுத்துக்கலாம், இந்த பேஷண்ட் உள்ள வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டேரக்டா இங்கேயே செக்இன் பண்ணிடலாம். இதை செக்இன் மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஸோ இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு உள்ள வரும்போது நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் பண்ணணும், பிளட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை மட்டும் இவங்களால மென்ஷன் பண்ணிக்க முடியும். மென்ஷன் பண்ணிட்டு இவங்களை செக்இன் பண்ணிடுவாங்க. ஸோ செக்இன் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த பேஷண்டோட செக்இன் டைம் வந்து கேப்சர் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி செக் அவுட் ஆகுற வரைக்கும் இந்த டைம் ஓடிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் 1:35 வந்த பேஷண்ட் நைட்டு 8 மணிக்கு செக் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங் ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிடும் இவங்க எத்தனை மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே சிஎம்டின்னு ஒரு டீம் இருக்காங்க, மானிட்டரிங் டீம், தே வில் மேக் அ கால் ஏன் டிலே அப்படின்ட்டு. இந்த கால் யாருக்கு கொடுப்பாங்க சார்?
சிஎம்டி ரஞ்சித் டீம். யாருக்கு கொடுப்பாங்க கால்? ஃபர்ஸ்ட் சிசிக்கு கொடுப்பாங்க. ஏன் அந்த பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சிசிக்கு கொடுப்பாங்க. இல்ல பேஷண்ட் வந்துட்டாங்க, சீக்கிரமா போயிட்டாங்க. ஆக்சுவலி இதான் மேம் டேட்டா. நீங்க வந்து ஒரு சூப்பர்விஷன் ரோல் தான் இதுல. பேஷண்ட் உள்ள வரும்போது மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளில போகும்போது செக் அவுட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்க போறது இல்ல. இப்போ இந்த பேஷண்ட் செக் அவுட் பண்ணியாச்சு, சரி செக்இன் பண்ணியாச்சு. ஆனா இப்போ நான் பேஷண்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் விசிட் அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் செக் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ என்ன சொல்லும், ப்ளீஸ் புக் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் பிஃபோர் செக் அவுட்னு சொல்லிடும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம நர்சிங் ஸ்டாஃப் என்ன பண்ணணும்னா டாக்டர் கிட்டயோ இல்ல சிசி கிட்டயோ இல்ல இஎம்ஆர் ஸ்டாஃப் கிட்டயோ சொல்லணும், இவங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்பாயின்மெண்ட்ஸே இல்லை, ஸோ என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பேஷண்ட்டை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிடலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க மேம். இந்த ப்ராசஸ் உங்ககிட்ட வராது, பட் ஆனால் அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் செக் அவுட் பண்ண முடியுங்கிறதுனால இதை நான் ட்ரை பண்றேன். இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா, அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னா 3 மாசம் கழிச்சு டேட் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா 30 நாளுக்கு மேல அப்பாயின்மெண்ட் போட முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டோம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் 20ஆம் தேதி வர சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன். இது டெஸ்டிங்ல போட்டு பண்ணதுனால இதுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஒரு ஹெச்ஐஎஸ் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு பேஷண்ட் டேரக்டா வாக்கின் பண்றாங்க அப்படின்னா அந்த பேஷண்டோட ஹெச்ஐஎஸ் நம்பர் என்னன்னு பார்ப்பீங்க. இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பரை போடலாம், ரெண்டு ஏதாச்சும் ஒன்று போடலாம். இப்போ உள்ள வந்திருக்கவங்க வந்து ரம்யான்னு வச்சுக்கீங்க மேம். அவங்களோட ஹெச்ஐஎஸ் நம்பரை பார்த்துட்டு ரம்யான்னு பார்த்துருவீங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஸ்கேனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க போட்டுருவீங்க. ஓகேவா மேம்? ஸோ போட்டுட்டு செக்இன் பண்ணிடுவீங்க. இது பேஷண்ட் வந்து ஃப்ரெஷ் பேஷண்ட், இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, பட் ஆனால் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேஷண்ட் வந்து இந்த பிரான்ச்ல செக்இன் ஆயிடுவாங்க, ஒரு ஸ்கேனுக்காக வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றேன் ஃபியூச்சர் டேட்ல. ஆக்சுவலி இதை நம்ம ஒரு லெவலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அவங்க செக்இன் டியூரேஷன்ல பிரான்ச்சுக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு பில் எடுக்க முடியும். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் லேபுக்கு, ஐவிஎஃப்க்குலாம். என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னைக்கு சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. எப்போ ரிப்போர்ட் அடிக்கிறாங்களோ அப்ப சாம்பிள் கலெக்ஷன் போடுறாங்க. இப்போ 3 நாள் கழிச்சு ப்ராசஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களா மேம். என்ன பண்றாங்கன்னா 3 நாள் கழிச்சு உள்ள டேட்ல 15ஆம் தேதியிலே அன்னைக்கே சாம்பிள் கலெக்ஷன் பண்றாங்க. ஸோ தட்ஸ் நாட் கரெக்ட் ப்ராசஸ் இல்லையா? எஸ் சார். எஸ். ஸோ அதையுமே இதுல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். உள்ளவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ரம்யா எழிலரசன் அப்படிங்கிற பேஷண்ட் வந்து 1:38க்கு உள்ள வந்தாங்க, உள்ளறையே இருக்காங்க. இப்போ இவங்களை செக் அவுட் பண்றேன். இங்க காமிச்சிடும் அவங்களுக்கு 27ஆம் தேதி நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கோம் அப்படிங்கிறத. இதை பார்த்துட்டு நம்ம பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு 27ஆம் தேதி கொடுத்திருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஸோ இப்போதைக்கு இந்த 2 கண்டிஷன் மட்டும் தான் இதுல வச்சிருக்கோம். இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, பட் ஆனா இதை பேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். லைக் இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு பேஷண்ட் காலைல வந்துட்டு பணம் கொடுத்துட்டு டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல கேப்சர் ஆயிடுச்சு. 38க்கு வந்தாங்க, 39க்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க இன்னைக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இங்க கேப்சர் பண்றோம். எனக்கு ஒரு டவுட் சார், வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணுவாங்க, நம்ம அவுட் அடிச்சிட்டு அவங்க வெயிட் பண்ணலாம். எஸ் சார். ஆனா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்துல அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் டாக்டர் பார்க்க வைக்க கூடாது. புரியுது. சோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அவங்க செக்கிங்ல இருக்கும் போது மட்டும்தான் பில் போட முடியும் அந்த பேஷண்ட்டுக்காக அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர போறேன். அப்ப என்ன ஆகும், அந்த டைம் கரெக்டா இருக்கும், ஸ்டக் ஆயிடுவாங்க. சோ இது வந்து நம்ம நர்சிங் ஸ்டாஃப் எல்லா இடத்துலயுமே வந்து தனியா நிப்பாங்கிறது எனக்கு தெரியும், யாரு கூடயும் சேர்ந்து போயிட மாட்டாங்க. சோ அப்போ யார் என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்கிறது அப்பதான் தெரியும். பட் ஸ்டார்டிங்ல எல்லாத்தையுமே போட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்ப சிம்பிளா பண்ணிருக்கோம். ஆமா, இந்த பேஜஸ் மட்டும் உங்களுக்கு லைவ்ல மூவ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரைஸ் கொடுத்துறேன். இது வந்து எங்களுக்கு டெஸ்க்டாப் கொடுத்துருவீங்களா இல்ல டேப் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? இல்ல, டெஸ்க்டாப்பே கொடுத்துறோம். இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் டெஸ்க்டாப் இருக்குன்னு பாருங்க மேம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ சில இடத்துல வந்துட்டு கேஎம் சார் சொன்ன வைஸ் பாத்தீங்கன்னா கேபிள் லே பண்ற
ஃபெசிலிட்டி இல்லாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வார்ட்ல சிஸ்டம் கொடுத்துருக்காங்கல்ல, வார்டுல கொடுத்திருக்காங்க. அப்ப ஆனா கீழே இன்டர்காம்ல மட்டும் சொல்லி அவங்கள செக்இன் பண்ண வைக்கலாமா? அப்படி ரொம்ப என்ன நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் சார் இங்கேயும் அங்கேயும். இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து அப்ப மேலேயும் ஒருத்தர் இருக்கணும், கீழே ஒருத்தர் இருக்கணும்னு இருக்கும். இல்ல இப்ப அப்படித்தானே மேம் இருப்பாங்க எல்லா இடத்துலயும். இல்ல சார், ஐபி இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. ஐபி பேட்சிங் தானே நமக்கு. பேட்சிங் இருக்கிற 10 நாள்ல தான் மேல ஸ்டாஃப் இருப்பாங்க. தேவையில்லைன்னா ரொட்டேஷன்ல அனுப்பிடுறோம் அந்த மாதிரி இல்லையா? ஓகே. இல்ல எனக்கு எங்கெல்லாம் சிஸ்டம் போட முடியுமோ அங்கெல்லாம் போடலாம். பண்ண முடியாதா சார்? டேப் பண்ண ஈஸி. மொபைல்ல கூட சியூஜி மொபைல் வச்சிருக்கீங்களா? சியூஜி மொபைல் இருக்கு. அது எந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்குன்றது தான். கொஞ்சம் கொடுத்திருக்கோம். மொபைலே பண்ண முடியும். மொபைல்லே பண்ண சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. டேப் கொடுத்தா கூட ஃபீசிபிலிட்டியா இருக்கும் சார். ஏன்னா பேஷண்ட்ஸ் கால்ஸ் வந்துட்டே இருக்கும், அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. இது இன்டரப்ட் ஆகக்கூடாதுன்னா டேப் எவ்வளவு நீங்க கம்ஃபர்ட்டா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈவன் பிரைஸ் வைஸா அதுவும் கம்மி தானே சார்? நான் ரியாசாட்ட பேசுறேன், நீங்களும் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. இல்ல அதுக்கு நீங்க லைன் எடுக்க வேண்டாம், அந்த இடத்துல உட்காந்துட்டு ப்ராப்பரா இது பண்ணி ஹேண்டிங் ஓவர் கொடுத்துட்டு போக சொல்லலாம். புரியுது மேம். நானும் சொல்றேன், நீங்களும் உங்க சைடுல இருந்து ஒரு வாட்டி உங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருங்க மேம். சரி, இது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சார். ஃபைன், டன். தேங்க் யூ மேம். ஏன்னா உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுல இன்னும் என்னென்ன கண்டிஷன் கொண்டு வரலாம். சரி, இதுல வந்து ரிமார்க்ஸ் காலத்து மாதிரி சார் சொன்னது வந்து இப்ப நீங்க இன் அவுட், அதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பேஷண்ட் எது டிஸ்சார்ஜா இல்ல அப்ஸ்காண்டா இல்ல ஐபி அட்மிஷனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்களான்னு எழுதுறது. ஐபி அட்மிஷன்ல கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா செக் அவுட் ஆயிடுவாங்க. இங்க செக் அவுட் ஆயிட்டு அங்க ஐபி அட்மிஷன் ஆயிடுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமார்க்ஸ் காலம் கமெண்ட்ஸ்னு வச்சிருக்கோம்ல, இது ஃபில் பண்ணிக்கலாம். எஸ் சார். இதுல வந்துட்டு இது ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துரும். இதுல வந்துட்டு நீங்க என்ன கமெண்ட்ஸ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். நான் சார் கிட்ட என்னன்னு இதுல ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது கூட மென்ஷன் பண்ணிக்க முடியுமா சார்னு கேட்டேன். ஓகே. செக் அவுட் பண்ணும்போது ஒரு கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். அதுல வேணா நீங்க ஏதாச்சும் அவங்களோட ரீமார்க்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்க கொடுக்க சொல்லிடலாம். எஸ் சார். ஓகே. சோ இது இனிஷியேட் பண்ண எப்போ வரும் சார்? இது மேம் நீங்க நாளைக்கு கூட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ அம் ரெடி வித் சாஃப்ட்வேர். நீங்க வந்து ஹார்ட்வேர் மட்டும் செக் பண்ணுங்க. அந்த சப்போர்ட்டிவ் எஸ் சார், அது மாத்திரம் தான் நமக்கு ஹார்ட்வேர் செக் பண்ணுங்க மேம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபீசிபிள் இருக்கோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. சோ கொஞ்சமா எல்லா இடத்துலயும் எல்லாமே சும்மா டேபிள் போட்டு தான் சார் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரம்பூர்லயும் பார்த்தேன். பெரம்பூர்ல எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃப்ரண்ட்ல பண்ணலாம். ஆமா, என்ட்ரி டோர் பக்கத்துல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பில்டிங் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க பண்றது கொஞ்சம் சிரமம். சோ எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். இல்லாத இடத்துல மொபைல்ல பண்ண சொல்லலாம. நானும் சார்ட் டேபை பத்தி கேக்குறேன், நீங்களும் ஒரு வாட்டி கேக்குறீங்க. கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. லிஸ்ட் மட்டும் கொடுங்க. நான் எல்லாருக்கும் வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்கு சார். நான் இந்த பேஜ் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துறேன். எஸ் சார். தேங்க் யூ சார்.